தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் புதுக்கோட்டை அடப்பன் வாயிலில் உள்ள நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த பொதுமக்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இதனை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென கைரேகை வைப்பதற்கு சிக்னல் கிடைக்காமல் தாமதமானதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட பகுதி மக்களுக்கு ஒரே நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் தான் இந்த தாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். ரேஷன் பொருட்கள் வழங்கும் கடையிலேயே மண்ணெண்ணெயையும் வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனை உடனுக்குடன் நேரடியில் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விரிவான விவரங்களை கேட்கலாம். தேவராஜ் பழனி, தற்பொழுது பொதுமக்கள் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒரே பகுதியில் இந்த மண்ணெண்ணெய் வழங்குவதால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சிகாமணி புதுக்கோட்டை அடப்பன் வயல் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் தொண்டைமான் நகர், சின்னப்பா நகர், கல்யாணாமபுரம், மேட்டுப்பட்டி, மேட்டுத்தெரு, திருவப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாதம் இறுதி நாட்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நியாய விலைக் கடையில் 10க்கும் மேற்பட்ட பகுதி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருந்து வாங்கி செல்கின்றனர். இதற்கிடையில் இன்று திடீரென்று கைரேகை வைப்பதற்கு போதிய சிக்னல் கிடைக்காததால் மண்ணெண்ணெய் வாங்குவதில் 1 மணி நேரத்துக்கு மேலாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து அட்டைதாரர்கள் மண்ணெண்ணெய் வாங்கி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரே கடையில் 10க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் மண்ணெண்ணெய் வாங்கப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய நியாய விலைக் கடையிலேயே மண்ணெண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி.